இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. கிபி 1932ஆம் ஆண்டு தென்கிழக்கு பெல்ஜியத்தில் பியூராயிங் என்ற எளிய கிராமத்தில் நவம்பர் 29 முதல் 1933 ஜனவரி 3ஆம் தேதி வரை அன்னை 5 குழந்தைகளுக்கு 33 முறை காட்சி தந்தார். கிபி 1932 நவம்பர் 29ஆம் தேதி அன்று மாலை 15 வயதான பெர்னாண்டோ ஒய்சின் மற்றும் 14 வயதான ஆண்ட்ரி டெக்கிம்ப்ரே, அவளது 9 வயது சகோதரி கில்பர்ட், 11 வயது ஆல்பர்ட் ஒய்சின், இவர்கள் அனைவரும் ஒன்றாக இருந்தனர். அப்போது ஆல்பர்ட் குகையின் மேலுள்ள கரையை பார்த்து, இதோ வெள்ளை நிற உடையணிந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அன்னை பாலத்தின் மீது நடந்து வருகிறார் என கூச்சலிட்டார். ஆனால் மற்றவர்களின் கண்களுக்கு அவர் தெரியவில்லை. ஆனால் ஆல்பர்ட்டின் முகம் வெளிச்சமடைந்து இருப்பதை அனைவரும் கண்டனர். இதோ ஏதோ வெளிச்சம் என்று எண்ணிய அவர்களை ஆல்பர்ட் திருப்பி அனுப்பினார். அப்போது மேலே பார்த்த அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். வெள்ளை நிற உடையணிந்து பாலத்தின் மேல் மிகவும் ஒளிரும் முகத்துடன் அன்னை இருந்ததை கண்டனர். அவர் மேகத்தின் மீது நடப்பது போல தோன்றியது. பெண் குழந்தைகள் கதவை தட்டி கத்தினார்கள், கூச்சலிட்டனர். சகோதரி வலேரியா கதவை திறந்து இவர்களின் காட்சியின் கூச்சலை கேட்டாள். ஆனால் அவள் கண்களுக்கு ஒன்றுமே தெரியவில்லை. ஆல்பர்ட் பின் வெளியே சென்று, பார், அன்னையை பார் என்றார். குழந்தைகள் வீடு திரும்பினர். வலேரியா சகோதரி தியோபிலிடம் இந்த காட்சியை கூறினாள். ஆனால் அவர்களும் இதை நம்பவில்லை. டெக்கிம்ப்ரே வீட்டை நோக்கி குழந்தைகள் ஓடினர். அங்கு ஜெர்மைன் மற்றும் 2 நண்பர்களான ரேமன் கோபர்ட், ஜூல்ஸ் டெஃபஸ் ஆகியோர் மேஜையில் இருந்தனர். குழந்தைகள் மூச்சு திணற ஓடி வந்து, நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட அன்னையை வெள்ளை நிறை உடையணிந்திருப்பதை கண்டோம் என கூறினர். டெக்கிம்ப்ரேயின் மூத்த மகள் ஜூன் இவர்கள் கூறுவதை கேட்டு எரிச்சல் அடைந்து இவர்களை தாக்கினார். ஜெர்மைன் தனது 2 குழந்தைகளையும் படுக்கைக்கு அனுப்பினார். பின் ஓய்சன் குழந்தைகளிடம், இந்த முட்டாள்தனத்தை உங்கள் பெற்றோரிடம் சொல்லாதீர்கள் என்று கூறினார். அன்னை இந்த குழந்தைகளுக்கு 3 நாள் தோன்றினார். அவர்கள் அதை வெளியே சொல்லவில்லை. ஆனால் ஓய்சினின் குழந்தைகள் அவர் பெற்றோர்களிடம் இதை தெரிவித்தனர். டிசம்பர்